வணக்கம் நண்பர்களே. ஒரு யுத்தம், ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் ஒரு போர், அதை தாங்கி வலிமையாக அந்த நாடு மீண்டு எழுந்து வருவது, அல்லது யுத்தத்தின் போது அது எப்படி அந்த யுத்தத்தை எதிர்கொள்கிறது என்பதில் அந்த நாட்டினுடைய ஸ்திரமான அடித்தள அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டு நாடுகள் இணைந்து போர் நடத்தும் பொழுதும், அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த இரண்டு நாடுகள் இணைந்து மிக கடுமையான தொழில்நுட்ப போர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஈரான் மீது போர் தொடுக்கிறது. அப்படி இருந்தும் அந்த ஈரான் மக்கள் அல்லது அந்த ஈரான் நாடு எப்படி இதை எதிர்கொண்டு இத்தனை நாட்கள் பலமாக நிற்கிறது? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனால், இத்தனை நாட்கள் இந்த ஈரான் தாக்குப்பிடித்து நிற்கும் என்பதை கூட அமெரிக்கா நம்பவில்லை. இவர்கள் ஒரு வாரத்திற்குள், ஓரிரு நாட்களிலேயே பயப்பட ஆரம்பிப்பார்கள். ஒரு வாரத்திற்குள் இந்த யுத்தத்தை நாம் முடித்து விடலாம், அதற்குள் ஈரான் நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்று அமெரிக்கா நம்பியதாக தான் தெரிகிறது. காரணம், அந்த நாட்டில் நடந்த 2025 ஆண்டு, இந்த ஆண்டின் தொடக்கம், இன்று பல்வேறு காலகட்டங்களில் அந்த நாட்டில் நடந்த உள்நாட்டு போராட்டங்களை சாதகமாக பயன்படுத்தி தான் அமெரிக்கா இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இருக்கும் அந்த மோதலில் ஹமாஸ் இயக்கங்கள், அந்த ஆயுத போராட்ட குழுக்களை அடக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானுடைய சுற்றி இருக்கிற நாடுகள் மீதெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு ஆதரவாகத்தான் அமெரிக்கா இறங்கியது. இப்போ இரண்டு நாடுகளுடைய யுத்த தொழில்நுட்ப வல்லமையோடு நடக்கும் இந்த போரில் ஈரான் எப்படி தாக்குப்பிடித்து நிற்கிறது என்றால், அது ஒருபோதும் தன்னோட உள்நாட்டு பாதுகாப்பின் தனது பிடியை தளர்த்தி கொள்வதே இல்லை. உள்நாட்டு பாதுகாப்பில் என்ன அப்படி பிடி வச்சிருக்காங்க? தலைமையின் மீது, அந்த ஈரானுடைய தலைமையின் மீது மக்களிடையே ஆழ்ந்த அதிருப்தி இருக்கிறது. இருந்த போதிலும் போரின் போது பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடிக்காமல் பார்த்து கொண்டார்கள். சில நிபுணர்கள் இதை போர் தொடங்கிய பிறகு உருவான அடக்குமுறை சூழலோடு தான் இதை தொடர்புபடுத்தி பார்க்குறாங்க. ஜனவரி மாதம் நடைபெற்ற அரசு எதிர்ப்பு போராட்டங்களை ஈரானிய அரசு எப்படி ஒடுக்கிய விதம் இருக்கு இல்லையா, அதில் தான் மக்களிடையே அந்த அச்சத்தை பரப்பியிருக்கு. அந்த ஜனவரி மாதமே ஒரு போராட்டம், மக்கள் போராட்டம் எழுந்தால் அதை எப்படி அடக்க வேண்டும் என்பதை ஈரானிய அரசு நடத்தி காட்டிவிட்டது. அதாவது அந்த நாட்டினுடைய அந்த கட்டமைப்பு அது எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சோதனை சாவடிகள், பலத்த பாதுகாப்பு படைகளின் குவிப்பு, தினசரி கைதுகள் மூலம் தனது கட்டுப்பாட்டை இன்னமும் ஈரான் அரசு தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த மனித உரிமை ஆர்வலர்கள், மாற்று கருத்து உள்ளவர்கள் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு போர் தொடர்பான படங்கள், வீடியோக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்படுபவர்கள் கூட இதில் குறி வச்சிருக்காங்க. அதனால் ஈரானுக்குள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு நம்ம அறிஞ்சிக்கிட முடியாது. ஊடகங்கள் மூலமாக மட்டுமே நாம் அறிய முடியும். செய்தியாளர்கள் தரும் செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இவையெல்லாம் போதுமானதாக இருக்காது என்ற அளவிற்கு அந்த செய்திகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஏறத்தாழ முழுமையான இணைய முடக்கம், அந்த இணையதளம் பூராவுமே முடக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் திறன் இருக்குல்ல, அது இன்னும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தகவல் தொடர்பு, ஒருங்கிணைப்பு, தகவல் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியதன் மூலமாகத்தான் போராட்டங்களை ஏற்பாடு செய்யும் நெட்வொர்க்குகள் கூட அங்கே பெரும்பளவு உடைக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை ஒருங்கிணைப்பு செய்யணுமோ அவங்க எல்லாருமே முடக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அரசு ஆதரவாளர்களுக்கு அதாவது கண்ட்ரோல்டு நெட்டு, மட்டுப்படுத்தப்பட்ட இணைய வசதி இது வழங்கப்பட்டு, சொல்லப்போனால் அரசு சொல்ல விரும்பும் கருத்துக்களை, இந்த நேரட்டிவ்ஸ், அது ஈரான் நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்படுவது இந்த அடிப்படையில் தான். இதன் விளைவாக அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆபத்தானது மட்டுமில்லாமல் மக்கள் ஒருங்கிணைப்பும் மிகவும் கடினமாயிடுச்சு. எப்பா நீ இந்த கொள்கை வச்சுருக்க, உன்னை நம்பி நாங்களாம் செத்துக்கிட்டு இருக்கோம், அந்த மக்களால் சொல்ல முடியல. இப்படி கட்டுப்பாடுகளை வைத்திருக்கு. குறிப்பாக போர்க்காலத்தில் மக்கள் தங்கள் பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்காங்களுடைய நம்மளை அடக்கியிருக்காங்க, இது மாதிரி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. இந்த அனைத்து முறைகளுடன் சேர்த்து போர் குறித்த மக்களின் பார்வையும் மாற்றவும் அரசு முயற்சி பண்ணியிருக்கு. நான் உங்களுக்காக தான் போரிடுறேன் அப்படின்னு இந்த மக்களை நம்ப வைக்கிறதுல ஈரான் அரசு ரொம்ப மும்முரமாக இருக்குது. அதிகாரிகள் இந்த மோதலை இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லாமல் அங்கே நடைபெற்ற மோதல்களை ஈரான் நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல் அப்படின்னு அவங்க ஒரு சித்தரிச்சிட்டாங்க. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அரசு மீது அதிருப்தி கொண்டவர்கள் கூட வெளிநாட்டு தாக்குதலின் போது தேசியவாத உணர்வுகளால் ஈர்க்கப்படுவாங்க. பொதுவாக
அரசன் மீது ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கும். ஆனால் வெளிநாடு மூலம் மொத்த நாடே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, உள்ளாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. த ரேலி அரவுண்ட் த ஃப்ளாக், இதுதான் அவங்களுடைய அடிப்படை நாதமாக இருக்குது. ரேலி அரவுண்ட் த ஃப்ளாக் என்றால் இது ஜூன் 2025 நடந்த 12 நாட்கள் போரிலும் இது காணப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த போர் நடந்திருக்கு இல்லையா. இதன் காரணமாக இப்போ இந்த அரசுக்கு எதிரான அணி திரட்டலுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசு ஊடகங்கள் பொதுமக்களின் மரணங்களை சுட்டிக்காட்டுவதன் மூலம் தங்கள் தாக்குதலை தங்கள் தற்காப்பு நடவடிக்கை என்று கூறுவதன் மூலம் இந்த விவரிப்பு தொடர்ந்து வலுப்பட்டு வருது. புரியுதா? ஏன்னா இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது ஈரான் அரசு ஒரு தாக்குதலை நடத்தினால் அது உலகம் வரவேற்கும். அதே போல் அரசு ஆதரவு பேரணிகள், போராட்டங்கள், கட்டுப்பாடு, உறுதித்தன்மை மற்றும் வலிமை, இந்த மாதிரி பிம்பத்தெல்லாம் அமைச்சு தாங்கள் செய்வது நியாயம் என்று சர்வதேச உலகிற்கு அது வெளிக்காட்டுதல் பண்ணுது, எக்ஸ்போசர் கொடுக்குறாங்க. இன்னொன்று, உயர்மட்ட தலைவர்கள் மீது தாக்குதல் நடந்த பின்னும் இந்த அமைப்பு வீழ்ச்சியடைவதற்கு காரணம் அதனுடைய கட்டமைப்பு. ஈரான் என்றுடைய அமைப்பு ஒரு தனிநபரை சார்ந்தது அல்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி? மாறாக மதம், இராணுவம், அரசியல் மற்றும் பொருளாதார நிறுவனங்களின் வலைப்பின்னலில் தான் இந்த நெட்வொர்க்கில் தான் இருக்குது. அப்போ அதிகாரம், இராணுவம், மத தலைமை மற்றும் பாதுகாப்பு முகமைகள் என பல நிறுவனங்களுக்கிடையே இது பிரிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஒரு உயர்மட்ட தலைவர் அகற்றப்பட்டாலும் அந்த அமைப்பு தொடர்ந்து இயங்குது. ஏன்னா இது இராணுவம், மதம், நிதி சார்பு நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்புத்தன்மை இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கட்டானாலும் மீதி 3 வேலை செய்யும். வாரிசு உரிமைக்கான முறையான மற்றும் முறையற்ற ஏற்பாடுகளும் தொடர்ச்சி அதை ஏன்னா இவர் போயிட்டாருன்னா அவர் அந்த மாதிரி வாரிசு போட்டியெல்லாம் அங்கே இது பண்ணுறதில்லை. இப்போது இந்த வலிமையின் மையத்தில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையும் இருக்குது. இது வெறும் இராணுவம் மட்டுமில்லை, அரசியல், பொருளாதார, பாதுகாப்பு சக்தியாகவும் நாடு முழுவதும் ஆழமான பிடியை கொண்டிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புரட்சி படைன்னு சொல்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் போட்டிருக்கேன். அங்கே இருப்பது பயிற்சி பெற்ற இராணுவம் அல்ல, ஒரு புரட்சி படை, ஆயுதம் ஏந்திய கும்பல் அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய பிடிமானம், அடித்தளம் மிக வலுவாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த மக்களால் அவளை எளிதாக இவங்களை புறக்கணிக்க முடியல. மூத்த தளபதிகள் கொல்லப்பட்ட போதிலும் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறதுனா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நடக்கும் விஷயங்களையும் மக்களின் எதிர்வினைகளையும் இது கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றதையும் கட்டுப்படுத்துகிறாங்க, இங்கேருந்து வெளியே நியூஸும் போகக்கூடாது. மிக முக்கியமாக பொதுவாக ஒரு ஆட்சி வீழணும் அப்படின்னா ஒரு பெரிய அறிகுறியான இராணுவம் அல்லது பாதுகாப்பு அமைப்பில் பெரிய அளவிலான பிளவு அல்லது கிளர்ச்சிக்கான அறிகுறிகள் இது வரைக்கும் தென்படலை. இதில் என்னென்னா மக்களுடைய மனநிலை இந்த போரில் பிழைச்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு பாரம்பரியமான வெற்றியை பெறணும்னு இவங்க நினைக்கல. இந்த போரில் நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிற அளவுக்கு இந்த மக்களுடைய மனதை அவர்கள் தயார்படுத்தி விட்டார்கள். அந்த ஈரான் நாட்டுடைய தலைமைக்கு வெற்றி என்பது போருக்கு பிறகு அதிகாரம் நிலைத்திருப்பது தான். போரில் எத்தனை கப்பல் அழிச்சோம், எத்தனை ஏர்கிராஃப்ட் அடித்தோங்கிறது அல்ல. குறிப்பாக இந்த ஹோர்முஸ் நீரிணைப்பு இருக்கு இல்லையா, ஜலசந்தை, அந்த ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தி உலகளாவிய எரிசக்தி சந்தையின் மீதே ஒரு அழுத்தத்தை உருவாக்குனதுனால இந்த சர்வதேச நாடுகள் இதை கூர்ந்து கவனித்து இந்த போரை நிறுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய உத்தி. இதன் மூலம் போர் வெறும் இராணுவ முதலாக மட்டும் இல்லாமல் எஞ்சி நிற்பது வெற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த போரை மாற்றியிருக்காங்க. யார் சோர்வடைகிறார்களோ அவர்கள் தோற்பார்கள். இதுதான் அடிப்படை விஷயம். யாருக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வரும், ஏன்னா நம்ம நினச்சிட்டு போனது வேறு, அங்கே நடக்கிறது வேறுன்னு ஒரு டயர்ட்னஸ் வரும். இந்த டயர்ட்னஸில் தான் டயர்டாகிறவங்க தான் தோற்று போவாங்க. அதே நேரத்தில் சித்தாந்தமும் முக்கிய பங்கு வகிக்குது. ஷியா பாரம்பரியத்துடன் தொடர்புடைய எதிர்ப்பு, தியாகம், வீரமரணம், இந்த சிந்தனைகள் தான் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருது. இதுவும் அந்த தாங்கும் ஈரான் இத்தனை நாள் போரை தாங்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணங்களாக இருக்குது. இந்த கட்டமைப்பில் வீரர்களுடைய மரணம் தோல்வியாக பார்க்கப்படாமல் வீரமாக சித்தரிக்கப்படுது அவங்களுடைய மரணத்தை. இது 1980களில் ஈராக் போர்லேயே இதை மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஈரான் நாட்டில் அதிருப்தி பரவலாக இருக்க தான் செய்யுது அந்த ஆட்சியை நோக்கியது. ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு நிற்குது. பலர் தலைவர்கள் நாட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறவங்க பூரா சிறையில் அடைச்சாச்சு.
அதிருப்தி மட்டுமே ஆட்சியை ஏற்படுத்தாது, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு வரலாறு சொல்லுது இல்லையா? அதற்கு அமைப்பு, தலைமை மற்றும் மாற்று திட்டம் மிகவும் அவசியம். இதை செய்யக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அல்லது சிறையில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு ஏற்படாத அளவுக்கு இங்கே இந்த அரசாங்கமும் கொஞ்சம் வலுவாக தங்களுடைய பிடி வச்சுருக்காங்க. வெளிநாட்டு அழுத்தத்தால் இந்த அமைப்பு பலவீனம் அடைந்தாலும் அடுத்தது என்ன நடக்கும் என்பது கொஞ்சம் நிச்சயமற்றதாக தான் இருக்கும். லிபியா, ஈராக் போன்ற உதாரணங்கள், அது தயார் நிலையிலான மாற்று திட்டம் இல்லாமல் போனதால் அவங்க எப்படி இந்த லிபியாவும் ஈராக்கும் போச்சு, அராஜகம் நீண்டகால ஸ்திரமற்ற தன்மை தான் இந்த அபாயத்தை ஏற்பட்டுச்சுங்கிற பாடமும் இவங்க கற்றுருக்காங்க. தற்போதைக்கு ஈரானுடைய அமைப்பு, நிறுவன வலிமை, இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர், ஒடுக்குமுறை திறன், உத்தி ரீதியான நெகிழ்வுத்தன்மை. அதாவது உத்தி ரீதியான நெகிழ்வுத்தன்மைனா நாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் போய் ஆகணும், கொஞ்சம் நெகிழ்வோடு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம நாடு காப்பாற்றப்படணும். நமக்கு இப்போ நமக்குள்ளே இருக்க வேறுபாடுகள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாடு காப்பாற்றப்பட்டால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதனால் இந்த நெகிழ்வுத்தன்மை புவி அரசியல் நிலை காரணமாக நிலைத்து இந்த எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நிலைச்சு நிற்கிது. ஆனால் இதுக்கான ஒரு விலையும் கொடுக்க வேண்டி இருக்கலாம் அப்படின்னு தான் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மக்கள் மீதான தேவைக்கு அதிகமான கட்டுப்பாடு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தலாம். தகவல்களை சார்ந்துள்ள அமைப்புகள் காலப்போக்கில் பலவீனமடையும். அப்போ அது எதிர்காலத்தை பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்துறதுக்கான அபாயம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க, போர் முடிஞ்ச உடனே இறுதியில் ஈரான் நாட்டின் எதிர்காலம் வெளிநாட்டு தாக்குதல்களை விட உள்நாட்டு காரணிகளான சமூக அமைப்பு, பொருளாதார நெருக்கடி மற்றும் கட்டுப்பாடு, அழுத்தத்திற்கு இடையிலான சமநிலை, இவற்றையெல்லாம் அதிகம் சார்ந்து நிற்கும். எப்போ போருக்கு அப்புறம், இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம். இதனால்தான் அரசு வீதிகளிலும் ஒரு பெரிய சமாந்தர போரே நடத்திட்டு இருக்கு. இதன் மூலம் சாத்தியமான எந்த கிளர்ச்சியையும் மக்களின் கோபத்தையும் ஆரம்பத்திலே ஒடுக்க முடியும்னு அந்த அமைப்புகள் நம்புகின்றன. ஸோ இத்தனை காரணிகளையும் உள்ளடக்கிதான் ஈரானுடைய ஸ்திரத்தன்மை. அதாவது ஈரான் இத்தனை நாட்களும் யுத்தத்தில் நிலைத்து நிற்பதற்கான முக்கியமான காரணமாக இவைகள் தான் பார்க்கப்படுகின்றன. தொடர்ந்து நாம் பேசுவோம். உள்நாட்டு அரசியல், சர்வதேச அரசியல், வணிகம், சர்வதேச வணிகம், உள்நாட்டு வணிகம், சந்தை, எல்லாத்த பற்றியும் பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நேரத்தில் மனசாட்சியுடன் சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி.